நீங்க கும்பராசி எத்தனை நேரம் கேட்டு பாருங்களே. யாருக்கு சனி புத்தி வந்தாலும் சரி, இல்ல சனி தசை வந்தாலும் சரி, இல்ல புதன் புத்தி வந்தாலும் சரி, எந்த ஒரு தசாபுத்தி நடக்குது. ஏன்னா சனி பவன் தொடர்பு வந்துட்டாவே எந்த கிரகம் சனி ஒளி நட்சத்திரம் நடந்தாலும் சரி, வருமானம் கொஞ்சம் கம்மியாகும், பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேலை இருக்காது, உத்தியோகம் இருக்காது, எல்லாமே தடங்களை பார்த்தது யாருன்னா கண்டிப்பா கும்பராசி. எப்படி தலைமை உறுப்பு தெரியுது. ஏன்னா சூரியன் புதன் குரு எல்லாமே சிவராஜ யோகத்துல இருக்கு. யாருக்கு இந்த யோகமான கிரகம் இருக்கோ கண்டிப்பா வேலை ப்ரமோஷனோ வெளிநாடோ வெளியூர்ல நல்ல ஒரு மாற்றமோ கண்டிப்பா தேடி வரும். கண்டிப்பா அதுக்கான பலன் கண்டிப்பா 100% இருக்குது. யாருக்கு கிரகம் இப்ப அந்த அளவுக்கு சூப்பரா வேலை செய்யணும். 4ஆம் இடத்துல நேரம் 12ஆம் இடத்தை பாக்குறது. அது நிக்கக்கூடிய சூரிய பகவான் பாத்தீங்கன்னா சுயசாரம் வகிக்கிறது, ஆயில்ஸ்ல போறாரு. ஒண்ணு சூரிய பகவான் சொல்றேன். அடுத்து குரு பகவான் பாருங்க, அவரும் பாருங்க கரெக்டா ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் ஆயில்ஸ்ல போறாரு. 2. அப்ப யாருக்கு புதன் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அமைப்பு உண்டு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, இப்பதான் புதன் வக்ர நிவர்த்தியானார். அதனால உங்களுக்கு வருமானம் இன்கம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். எப்படி வருமானம் குறை இல்லாம, எப்படி எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனை இப்ப சரியாக நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சிவராஜ யோகமும் இந்த புதாதித்ய யோகமும் இன்னும் நல்லா இருக்கு. இன்னும் சூரியன் உங்க ராசியை பார்த்துட்டாருன்னா சூப்பரா இருக்கும். எப்ப ஆகஸ்ட் 17. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருவலை என்றும் குருவழியில் குருடைய சிற்பம் குருவை போன்று ஒன்பார்ந்த குருவாரை சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆகஸ்ட் மாத பலன். அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பட் யோகம் இருக்கு, எந்த ராசிக்கு ஜாக்பட் யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு தான் இது. ஏன்னா இந்த மாசம் 2 யோகம் இருக்கு. சிவராஜ யோகம் ஆகஸ்ட் 17க்குள்ள சிவராஜ யோகம் இருக்குது. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் ஆட்சி பெற்ற சூரியன் புத ஆதித்ய யோகம் கடுமையா வேலை செய்யும். இது 12 ராசிக்கும் பல மடங்கு யோகத்தை கொடுக்கும். அனைவருமே ஆகஸ்ட் மாசம் உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில உண்டு. இந்த மாசத்துல விசேஷம் ஒண்ணு கிடையாதுங்க. ஆகஸ்ட் மாசம் கரெக்டா சூப்பர் முகூர்த்தம், வளர்பிறை முகூர்த்தம். ஆகஸ்ட் 23 எந்த ஒரு சுபகாரியம் பண்ணி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை வருது, நல்ல ஒரு முகூர்த்தம் இருக்கு. அதுவும் வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிறை முகூர்த்தம், 2 முகூர்த்தம். கரெக்டா பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 31ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. ஆகஸ்ட் மாசத்துல இந்த 3 முகூர்த்தம் தான் இந்த மாசத்துல. இந்த மாசம் எல்லாத்துக்குமே பாருங்க, எத்தனை பேர் குலதெய்வத்தை பிடிக்கும், எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போங்க. அதுவும் பெண் தெய்வம், பரிவார தெய்வம் அம்மன் கோயில்ல எல்லாருமே சிறப்பு தானம் கொடுங்க. அரிசி பருப்பு எல்லாமே தானம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில வீட்டுல எல்லாமே வசந்த காலமாக இருக்கும். இப்ப கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த கும்பராசி என்பவர்களே, பொதுவாக கும்பராசி கால சக்கரத்தின் லாபகரமான ராசினா இந்த கும்பராசி மட்டும்தாங்க. எப்படி இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் கும்பராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, தன்மானத்தோட இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணா அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க கும்பராசியை பொறுத்தவரை. தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், ஒரு விஷயம் நிறைய ஒரு பிரம்மாண்டமான கற்பனையான குணம் எல்லாமே பாருங்க கும்பராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் எப்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போற அதுக்கான பதிவு தான் இருக்குது. தயவு செய்து சொல்றேன், இங்க எத்தனை பேர் கும்பராசியில பிறந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துடைய திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இந்த பலனுங்க கண்டிப்பா ஒரு துல்லியமான பதிவு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல், விதிங்கிறது உங்க பிறப்பு ஜாதகம் தான். அதனால சொல்றேன், நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மாவும் ஒவ்வொருத்தர் பிறந்திருக்கும். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொள்ளணும், ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரை. இப்ப பாருங்க, கிரகம் இப்ப பார்க்கணும். உங்க ராசியில பாருங்க ராகுபவன் இருக்கார். அடுத்த 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்றார். அடுத்து ஸ்ட்ரெயிட்டா 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்றார். 6ஆம் இடத்துல பாருங்க சூரியன் புதன் குரு 3 கிரகம் இருக்கு 6ஆம் இடத்துலங்க. அது 7ஆம் இடத்துல பாருங்க கேது பகவான் இருக்கார். 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கார். இதுல 3 கிரக பயிற்சி வருதுங்க. நம்பர் 1 பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து 2ஆம் தேதி பயிற்சி 5ஆம் இடத்துக்கு போறார். ஆகஸ்ட் 17 இப்படி ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் 7ஆம் இடத்துல ஒரு ராசியை நேரா பாப்பாருங்க. அடுத்த 23 புதன் பகவானும் உங்க ராசியை பார்க்க போறாரு. இதான் கிரகத்தோட அமைப்பு. இப்ப என்ன சொல்லுவாங்க மகரத்தை பொறுத்தவரை இந்த பாத சனின்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த பாத சனி, 7 சனியில கடைசி பாத சனி இருக்கு. இது எல்லாருமே இந்த பாத சனி கண்டு எல்லாருமே பயப்படுறாங்க. நீங்க கும்பராசி எத்தனை நேரம் கேட்டு பாருங்களே. யாருக்கு சனி புத்தி வந்தாலும் சரி, இல்ல சனி தசை வந்தாலும் சரி, இல்ல புதன் புத்தி வந்தாலும் சரி, எந்த ஒரு தசாபுத்தி நடக்குது. ஏன்னா சனி பவன் தொடர்பு வந்துட்டாவே எந்த கிரகம் சனி ஒளி நட்சத்திரம் நடந்தாலும் சரி, வருமானம் கொஞ்சம் கம்மியாகும், பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேலை இருக்காது, உத்தியோகம் இருக்காது, எல்லாமே தடங்களை பார்த்தது யாருன்னா கண்டிப்பா கும்பராசிக்காரங்க. நீ கேட்டு பார்த்துக்கோ, ரொம்ப கஷ்டப்படுவாங்க கும்பராசிக்காரங்க. ஏன்னா வருமானம் இல்ல, பொருளாதாரம் இல்ல, வேலை உத்தியோகம் இல்ல, கடன் பிரச்சனை இருக்கு, பகை பிரச்சனை இருக்கு, எதிரி பிரச்சனை இருக்கு, மாதிரி நிறைய குழப்பத்தை பார்த்தது யாருன்னா கும்பம் கும்பம் கும்பம். நீங்க கேட்டு பார்த்துக்கோ. என் படிப்பு கல்வியும் ஒரு மந்தமா சுலோவாதான் இருக்கும் கும்பராசி பொறுத்தவரை.
ஏன்னா வயசுக்கு ஏத்தாப்புல இந்த சனிபவனுக்கு பலனை கொடுப்பாருங்க. ஏன்னா 3 வாட்டி சனிபவன் 7 சனி ஒரு மனிதருக்கு 3 வாட்டி வரும். அந்த டைம் வரும்போது எல்லாமே வித்தையில கத்துக்குவாங்க, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க தெளிவா புரியும். அதனால சொல்றேன். ஏன்னா இந்த கும்பராசியை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாசம் நல்ல ஒரு கிரகமைப்பு இருக்கு, அதனால சொல்றேன். இதை நம்ம ஏன் சொல்றோம், எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கும்பராசிக்காரங்க சொல்றேன். இல்ல ஒண்ணு இல்ல, இப்ப வருமானம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வருமானத்துக்கு அதிபதியான சனி பகவான் புதனுடைய சாரத்துல அந்த புதன் வக்ரமா இருந்தால் ரொம்ப வருமான கஷ்டம், ரொம்ப கடன் பிரச்சனை பார்த்தது யாருன்னா இந்த 2 மாசம் பணம் உங்களுக்கு ரொம்ப முடங்கி இருக்கும் பாருங்க. எல்லா பக்கம் எங்க கொடுத்தாலும் சரி நீங்க செக் பண்ணி பாத்துக்குங்க. வருமான இன்கம் ரொம்ப முடங்கி இருக்கும். ஒரு வழக்கோ தடையோ கேஸோ பிரச்சனை ஏதாச்சும் நீங்க ஒண்ணு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எத்தனை பேர் கேட்டுங்க கும்பராசிகள்? எப்படி இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தடங்களை சந்திச்சது கும்பராசியா இருக்கும். இதை என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். இப்ப பாருங்க, இப்பதான் புதன் வக்ர நிவர்த்தியானார். அதனால உங்களுக்கு வருமான இன்கம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். எப்படி வருமானம் குறை இல்லாம, எப்படி எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனை இப்ப சரியா நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சிவராஜ யோகம், இந்த புதாதித்ய யோகம் இன்னும் நல்லா இருக்கு. இன்னும் சூரியன் உங்க ராசியை பார்த்துட்டாருன்னா சூப்பரா இருக்கும். எப்ப ஆகஸ்ட் 17 சொல்றேன். ஆகஸ்ட் 17 23 அப்புறம் இன்னும் நிறைய நல்லா பண்றாங்க. ஏன்னா வருமானம் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. ஏன்னா புதன் பகவான் நட்சத்திரம் எடுத்து பார்த்தீங்க, ஆகஸ்ட் 15 அப்புறம் சுயசாரம் வாங்குறாரு. எப்படி இப்போ குருவோட சாரத்துல நிக்கிறாரு. யாருக்கு குரு நல்லா இருக்காரோ, குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல வரலாம். வருமானம் பொருளோ இடமோ பூமியோ சுற்றுலா உள்ள எந்த ஒரு வழக்காக இப்ப கேஸ் நடத்தி பாருங்க. உங்க பக்கம் தீர்ப்பு என்னை திருப்பி கேளு. நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்கு, சூப்பரா இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிகளும் ஒற்றுமை இல்லை, ரொம்ப தடுமாற்றம். நீங்க கேட்டுக்கீங்க, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஜாமீன் போட்டு காசு பணம் கொடுத்து வாங்கல பிரச்சனை நிறைய கும்பராசிக்கு இருந்தது. ஏன்னா இவங்களுக்கு நிறைய இருந்துச்சுமே இருக்காது. திருமண வாழ்க்கை பத்தி கவலை பண்ணது. ஆகஸ்ட் மாசம் நிறைய பேருக்கு ஆகஸ்ட் 17 அப்புறம் கல்யாணம் முடின்னு நீங்க எழுதியே கொடுத்துருக்கு. எத்தனை பேர் இருந்தாலும் சொல்லிருங்க. ஆகஸ்ட் மாசம் 17 அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பா எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்த்து பொருத்தத்தை பார்த்து திருமணத்துக்கு எந்த தோசைன்னு பார்த்து கழிச்சு நீங்க திருமணத்தை பண்ணி பாருங்க. எந்த ஒரு கெட்டதும் வராது. இனிமே திருமண யோகம் ஆகஸ்ட் மாசம் 17 அப்புறம் உங்க வாழ்க்கையில இருக்கு பார்த்து. ஏன்னா என்ன கேட்டது சொல்ல முடியல. திருமணத்துக்கு கண்டிப்பா 100க்கு 100% ஆகஸ்ட் மாசம் தரங்கள் இருக்குங்க. 17 அப்புறம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி, நீங்க ஆகஸ்ட் 17 அப்புறம் கேட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். வெளிநாட்டு எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க? வெளிநாட்டு வேலை பார்க்கணும், வேலை ஒரு ப்ரமோஷன் வந்துச்சா இல்ல வேற இடம் மாறிட்டீங்களா? இப்ப மாற போறீங்க. எத்தனாம் தேதிக்குள்ள? ஆகஸ்ட் 17 அப்புறம் மாறிதான் ஆகணும். சூரியன் பாக்குறதுனா ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருது. எப்படி தலைமை பொறுப்பு தேடி வருது? ஏன்னா சூரியன் புதன் குரு எல்லாமே சிவராஜ யோகத்துல இருக்கு. யாருக்கு இந்த யோகமான கிரகம் இருக்கோ கண்டிப்பா வேலை ப்ரமோஷனோ வெளிநாடோ வெளியூர்ல நல்ல ஒரு மாற்றமோ கண்டிப்பா தேடி வரும். கண்டிப்பா அதுக்கான பலன் கண்டிப்பா 100க்கு 100% இருக்குது. யாருக்கு? இந்த கும்பராசிக்காரர்கள். என்னால சொல்ல முடியல, கெட்ட சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு பக்காவா இருக்கு. நல்ல அமைப்பு கண்டிப்பா உண்டு. படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அவங்க கவலைப்படாதீங்க. அரசாங்க வேலைக்கு மூவ் பண்ண சொல்லுங்க. அரசாங்க வேலை எத்தனை பேர் மூவ் பண்றீங்க? மூவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை 100க்கு 100% கண்டிப்பா உண்டு. மகரத்தை இந்த கும்பராசியை பொறுத்தவரை இது ஆகஸ்ட் மாதம் 17க்குள்ள அரசாங்க வேலை வந்துன்னு சொல்லுங்க. எப்படி அரசாங்க வேலை மட்டும் இல்லைங்க, தனியார் நிறுவனத்து வேலை பார்த்தாலும் அவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு உண்டு. இப்ப ஏன்னா அந்த கிரகம் இப்ப அந்த அளவுக்கு சூப்பரா வேலை செய்யணும். 4ஆம் இடத்துல நேரம் 12ஆம் இடத்தை பார்க்கறது. அது நிக்கக்கூடிய சூரிய பகவான் பாத்தீங்கன்னா சுயசாரம் வாங்கிக்கிறது, ஆயில்ஸ்ல போறாரு. ஒண்ணு சூரிய பகவான் சொல்றேன். அடுத்து குரு பகவான் பாருங்க, அவரும் பாருங்க கரெக்டா ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் ஆயில்ஸ்ல போறாரு. 2. அப்ப யாருக்கு புதன் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அமைப்பு உண்டு நான் சொல்றேன். படிப்பு கல்வி, அரசியல், அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தரங்கள் வரும். புதுசா தொழில் பண்ண முடியும் போல ஜாதக தொழில் பண்ணி பாருங்க. தொழில் எந்த ஒரு தரங்கள் வராது. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், வயிறு சார்ந்த பிரச்சனை, கால் வலி, பெயின் இது மாதிரி இருக்கும். இனிமே மருத்துவ செலவுங்களுக்கு இல்ல, நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இப்ப எடுங்க லாட்ரி யோகம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எடுத்து பாருங்க. அடிப்படை 100க்கு 100% லாட்ரி யோகம் இருக்கு. ஏன்னா பஞ்சமாதிபதி சேர்ந்து இருக்கிறனால சொல்றேன். எப்படி பஞ்சமாதிபதி நேரம் 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்தை பார்க்கலாம். வெளிநாடு வெளியே உள்ளவங்க ஜாதக பத்து தசாபதி வந்து கும்பராசிகள் லாட்ரி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா 100க்கு 100% கண்டிப்பா வேலை செய்யும். கணவன் பேரோ, நம்ம மனைவி பேரோ, இல்ல குழந்தை பேரோ, யார் ஜாதத்துல அந்த பலம் இருக்கோ அவங்க ஜாதத்தை பார்த்து நீங்க லாட்ரி எடுத்து பாருங்க. கண்டிப்பா இந்த காலத்துல கண்டிப்பா அடிக்கும். நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள அந்த மாற்றம் இருக்கு நான் சொல்றேன். இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா அதோட முதல் நட்சத்திரம் ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா அந்த அவிட்ட நட்சத்திரம் பாருங்க. தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. 24 உழைக்க சொன்னா உழைக்க ரெடி. ஆனா ரொம்ப இதுக்கு முன்னாடி செலவு நிறைய பார்த்தது யாருன்னா அவிட்டத்துல பண்ணுவாங்க. மருத்துவ செலவு நிறைய பார்த்துருப்போம். குடும்பத்துல குழந்தைகளுக்கு நிறைய செலவு நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. நீங்க அவிட்டத்துல பார்த்தா கேட்டு பாருங்க, நிறைய இருக்கும். தொழில், உத்தியோகம், வருமானம் சரியா இல்ல, ரொம்ப செலவு தான் அதிகம். ஏன்னா 4ஆம் இடத்துல 45 நாள் இந்த 4ஆம் இடத்துல செலவா இருந்தாரு. அப்ப நிறைய செலவு நிறைய குடும்பத்துல நிறைய தடங்களை கண்டிப்பா கொடுத்தாரு. தொழில் ரீதியா உத்தியோகம் நிறைய தடங்களை பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க. வீட்டுல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம், மெயினா திருமண பேச்சு ஆகஸ்ட் 17 அப்புறம் கண்டிப்பா அந்த அவிட்டத்துல பார்த்தவங்களுக்கு திருமண யோகம் தேடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில் உத்தியோகத்துல ஒரு மாற்றம், சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு.
மெயின் அந்த கட்டிட துறை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, இது எந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் சொல்லுங்க. யார் அவிட்டத்துல பிறந்த அனைவருக்கும் டைமிங் பக்காவா இருக்கு. அடுத்து சதய நட்சத்திரம், பிரம்மாண்டமான கற்பனை. எப்படி பெருசா வாழ்க்கையில நிறைய கற்பனை இவங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். கவலைப்படாதீங்க, சதயத்துல பிறந்த அனைவருக்குமே நல்ல யோகம், இப்ப நல்ல டைம் வேலை செய்யும். ஏன் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்தீங்க, அவிட்டத்துல போறாரு. அவிட்டங்கிறது செவ்வாய் நட்சத்திரம். உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி, பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ தொழில லாபமோ சுப செலவோ சுபகாரியமோ வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ ஏதோ இந்த சதயத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் வேலை செய்ய போது பாருங்க. எது இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க நல்லா இருக்கும். மெயினா மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே சொல்றேன், கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இந்த சதயத்துல பிறந்தவங்க நல்ல டைம் நல்லா இருக்கு. கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாவதி மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கு. ஏன்னா சதயத்துக்கு எல்லாமே நல்ல யோகமா வருது, இங்க கெட்ட விஷயம் எதுவுமே இல்லை. அடுத்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, எப்படி புரட்டாதி நட்சத்திரம் எதுலையுமே ஒரு பொறுமையான குணம், நல்ல அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். கவலைப்படாதீங்க, இந்த சிவராஜ யோகமும் இந்த புதாதி யோகமும் நல்ல யோக தலைமை பொருளை கொண்டு வைக்க போகுது. வேலைவத்துல பயங்கரமா ஒரு தலைமை பொறுப்பு வரப்போது, கடன் பிரச்சனை தீரப்போது, பணம் வருமானம் திடீர் யோகம் நிறைவேறுக்கு. மெயினா ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, குடுக்கல் வாங்க பிசினஸ் எல்லாமே பட்டை கிளப்புங்க. நிறைய பேருக்கு பாருங்க, இந்த வக்கீல் துறை, இந்த நீதித்துறை, நேர்மையான உள்ள துறை எல்லாமே சொல்றாங்க, அரசியல் அரசாங்கம் எல்லாமே இந்த புரட்டாதி நல்ல ஒரு பொன்னான நேரமா கண்டிப்பா அமையுது. எந்த ஒரு தடங்களும் இனிமே வராது, கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்க பிரச்சனை சால்வ் ஆகும் பாத்துங்க. யார் இந்த புரட்டாதி இனிமே டைமிங் நல்ல ஒரு அமைப்பு அமைச்சு கொடுப்பாரு. எந்த ஒரு கெட்டதும் இந்த 3 நட்சத்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் வராது. நிறைய மாற்றங்கள் தேடி வருது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.